ஹாய் வணக்கம். வெல்கம் டு சௌமியா உலகம். இன்னைக்கு வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 வாழைக்காய் எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஒரு 10லேருந்து ஒரு 15 நிமிஷம் இந்த இட்லி தட்டு மேலே வச்சாச்சுன்னா மூடி போட்டு நல்லா வெந்து வந்துடும். ரொம்ப குழன்னு வேக வச்சிடாம இந்த மாதிரி பக்குவத்தில் வேக வச்சு எடுத்தால் இந்த மாதிரி கத்தியில் லைட்டாக கீனிட்டு இந்த மாதிரி தோலை உரித்து எடுத்தால் அழகாக தோல் உறிஞ்சி வந்துடும். இப்போ எல்லாத்தையுமே தோலை எடுத்துட்டு காய் செய்வதில் சீவி எடுத்துக்கலாம். இப்போ காய் சீவுறதுல சின்னதாக இருக்கும் இல்லையா, 3 சைஸ் இருக்கும் இதில் காய் சீவுறது. அதில் சின்னதாக இருக்கிறதுல சீவிக்கலாம். இந்த மாதிரி நம்ம மீடியமான இதில் வேக வச்சு எடுத்தால் தான் சீவரத்துக்கு வரும், இல்லைன்னா குழன்னு ஆகிடும். இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சீவி போட்டு செஞ்சால். சரி, இதை சீவியாச்சு. இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு இப்போ கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். இதில் சோம்பு 1 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். சோம்பும் மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு மிளகு. இது போடும் போதே பொரிஞ்சிடும் மிளகு. இதுக்கு மேலேயே வெங்காயம் சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயம் நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 வெங்காயம் சேர்த்தாச்சு. ரெண்டு வெங்காயம் சேர்த்தாச்சு. 2 பச்சை மிளகா. 2 பச்சை மிளகா இதை சேர்த்து கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விட்டுறலாம். லைட்டாக இது கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். இது ஒரு 2-3 நிமிஷம் இது வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி இதையும் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நம்ம பல்ஸில் தான் அரைக்க போகிறோம். வெங்காயம் சாஃப்டாக அரைஞ்சிடும், இஞ்சி சமயத்தில் அரைப்படாமல் போயிடும். அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை இஞ்சி சேர்த்தாச்சு. இஞ்சி போட்டு வதங்கினதுக்கப்புறம் இதுலேயே ஒரு கைப்பிடி கொத்தமல்லி. இந்த கொத்தமல்லியை இதுலேயும் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பொடிசாக கட் பண்ணிவிட்டு நம்ம மாவு பிசையும் போது அப்பையும் சேர்க்கலாம். நான் இந்த மாதிரி சேர்த்தா தான் பசங்க எடுத்து தனியாக வைக்காதுன்னு இதில் சேர்த்துடுறேன். நான் அரைச்சிடுவோம் இல்லையா. கருவேப்பிலை, ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே தேங்காய் சேர்க்கணும். தேங்காவை ஒரு 3 பெத்த தேங்காய் இதில் திருவி சேர்த்துருக்கேன். காய் சீவுறதுலையே சீவிட்டேன். இதுவும் பல்லாக போட்டால் நம்ம ரொம்ப நைஸாக அரைக்கிற மாதிரி ஆகிடும். இந்த மாதிரி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இதில் 3 பெத்த தேங்காவையும் சேர்த்தாச்சு. இப்போ இதை ஒரு 2-3 நிமிஷம் இப்படியே வதக்கி விட்டுக்கலாம். இது வதங்கிட்டு இருக்கும் போதே இதுக்கு மிளகாத்தூள், மட்டன் மசாலா, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்க்கணும். நான் அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். மட்டன் மசாலா 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள். இப்போ இது 3த்தையும் இதில் சேர்த்தாச்சு. பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போதும். இப்போ இதையும் சேர்த்து வதக்கி விட்டுறலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கி வந்துட்டோம். வதங்கி வந்ததுக்கப்புறமா இதை அப்படியே ஸ்டவ்லேருந்து கீழே இறக்கி வச்சு ஆற வச்சிடலாம். போதும், இந்த அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ இதை இறக்கி வச்சாச்சு. உடைச்ச கடலை நம்ம அரைக்கணும். இதுக்கு நல்லா ஒரு பைண்டிங் கொடுக்கறது உடைச்ச கடலை தான். இந்த உடைச்ச கடலை நல்லா 2 கைப்பிடி உடைச்ச கடலை எடுத்து ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு இப்போ அதே ஜார்லேயே நம்ம வதக்கி வச்சுருந்த
இந்த வெங்காயம், பச்சை மிளகா, தேங்காய், கொத்தமல்லி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சினா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, பல்ஸ் கொடுத்து அரைக்கணும். ஒன்றும் பாதியமாக இருக்கணும். இப்போ இந்த அளவுக்கு அரைச்சாச்சா, இப்போ இதே கடாயிலே சேர்த்துக்கலாம். இப்போ இதே கடாயிலேயே சேர்த்தாச்சு. நம்ம சீவி வச்சிருந்த வாழைக்காவையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த வாழைக்காவையும் இது கூடவே சேர்த்தாச்சு. இப்போ இதுலேயே அரைச்சி வச்சுருந்தேன்ல உடைச்ச கடலை சேர்த்துக்கலாம். உடைச்ச கடலை சேர்த்தாச்சு. ஒரு பைண்டிங் கொடுக்கறதுக்காக உடைச்ச கடலையும், கடலை மாவு, அரிசி மாவு இதுவும் சேர்க்கணும். கடலை மாவு, அரிசி மாவு சேர்க்கறத வரல. இப்போ இதில் உப்பு போட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நான் இப்போ எடுத்த உடனே கடலை மாவும் அரிசி மாவும் சேர்க்கல. ஃபஸ்ட்டு உடைச்ச கடலை மாவு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிடுறேன். பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி பார்ப்பேன். நல்லா வந்ததுன்னா ஓகே, இல்லை கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுதுன்னா இதில் சட்னி கரண்டி இருக்குல்ல, சின்ன கரண்டி, அதில் ஒரு கரண்டி அரிசி மாவு, ஒரு கரண்டி கடலை மாவு சேர்த்தோம்னா தான் நம்மளுக்கு எண்ணெயில் போடும்போது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஃபஸ்ட்டு பிகினர் செய்கிறதா இருந்தால் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். அரிசி மாவும் உடைச்ச கடலை மாவும் சேர்க்கணும். அரிசி மாவு, உடைச்ச கடலை மாவு, கடலை மாவு 3 மாவுமே. எண்ணெய் காய வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்னதாக ஒரு துளி போடுங்க. நல்லா போட்ட உடனே மேலே வந்துருச்சுன்னா ஓகே, அந்த அளவுக்கு எண்ணெய் காஞ்சிருக்கணும். அதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உருண்டைங்களை ஒன்று ஒன்றா எடுத்து இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பொறுமையாக கலரி விடணும். கொஞ்ச நேரம் வேகட்டும். ஒரு பக்கம் கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி விட்டு மறுபடியும் வேக வச்சுக்கலாம். கரண்டியை போட்டு ஆட்டி விட்டுட்டா உடஞ்சிடும். வெந்ததெல்லாம் எடுத்துடுறேன் நான். கலர் மாறிடுச்சு பாருங்க. கோலா உருண்டை ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை அப்படியே எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்கு குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூனு எண்ணெய் ஊற்றுறேன். இப்போ நம்ம பொரிச்ச எண்ணெயே கூட இதில் சேர்த்துக்கலாம். 2லேருந்து ஒரு 3 ஸ்பூனுக்குள்ளே எண்ணெய் ஊற்றிக்குங்க. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போடணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இதுலேயே சோம்பு சேர்க்கணும். சோம்பு ஒரு 1/4 ஸ்பூனு. 2 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகா அதுவும் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூனு. இந்த இஞ்சி பூண்டு சேர்த்து இது கொஞ்ச நேரம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம 2 தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். அரைச்சி சேர்க்கும் போது கொஞ்சம் கிரேவியாக திக்காக நல்லாயிருக்கும். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது வதங்கி வரணும். இப்போ இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு நல்லா
சுருளை வதக்கியாச்சு. இப்போ லேசாக இந்த ஜாரோட அலசி தண்ணி ஊற்றிட்டேன். தண்ணியை ஊற்றிட்டு இப்போ இதில் மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச தூளுன்றதுனால மிளகாத்தூள்னு தனியாத்தூள், சீரகத்தூள், சோம்பு இது எதையும் தனித்தனியாக போடல, எல்லாமே இதுலேயே இருக்குது. அதனால் 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் 2 ஸ்பூனு சேர்த்துருக்கேன். ஒரு 1.5 ஸ்பூனு மட்டன் மசாலா, குழம்பு மசாலா, மட்டன் மசாலா எந்த பிராண்டு வேணாலும் சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம்தான். அதில் இப்போ சேர்த்துட்டு இப்போ இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றியாச்சு, உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை மூடி கொதிக்கட்டும். இது மூடி கொதி வரட்டும். அதுக்குள்ளே இதில் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அந்த தேங்காய் அரைச்சிக்கலாம். ஒரு 3 பத்தை தேங்காவை ஜாரில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, சும்மா ஒரு 1/4 ஸ்பூனு சோம்பு, சீரகம், ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு சேர்த்து அரைச்சாச்சு. இப்போ குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காயும் இதில் சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கு அப்புறமா ரொம்ப நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2-3 கொதி வரட்டும். 2-3 கொதி வந்தாலே போதும். குழம்புல எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான். தேங்காய் சேர்த்தாச்சுன்னா குழம்பு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. கோலா உருண்டை இப்போ நான் சாப்பிட போகிறோம் நாங்கள், அதனால் இப்போ சேர்த்துட்டேன். இப்போ உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்போ சேர்க்கணும். அப்படி இல்லைன்னா லேட்டாக தான் சாப்பிட போகிறேன்னா தனியாக எடுத்து வச்சுருந்து சாப்பிடும் போது உருண்டையை சேருங்க. இல்லைன்னா ரொம்ப ஊறி பொதன்னு ஆகிடும், நல்லா இருக்காது. அவ்வளோதான், குழம்பு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சௌமியா உலகம் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.